நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். தேவர்சோலை பேரூராட்சி அஞ்சுக்குன்னு பகுதியில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக மண்வயல் பகுதியில் 24 மணி நேரம் நடந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்தை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இதனை அறிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளராக இருக்கின்ற அறிவுமணி அல் யாக்கத்தரி அவர்களும், கூடலூர் நகர கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் ஆகியோர்கள் சர்வ கட்சிகளை அழைத்து பேசி கூடலூர் நடைபெறும் இந்த உண்ணாவிரதத்தை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் ஸ்ரீமதுரை மண்வயல் பகுதியிலே விவசாய நிலங்களை யானைகள் சேதப்படுத்துகிறது, மக்களுக்கு இடையூறை தருகிறது, அன்றாடம் தொல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது, இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுமணி அல் யாக்கத்தரி அவர்களிடமும் நகர கழக செயலாளர் சா இளஞ்செழியன் அவரிடமும் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் என்று நீலமலை தொலைக்காட்சியால் வர்ணிக்கப்படுகின்ற ஆர் ராசா அவரிடத்திலும், இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற மலை அரசியின் மைந்தன் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக்கோடும், அதை போல சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கின்ற கடமை வீரர் கா ராமச்சந்திரனோடு நாங்கள் பேசுகிறோம், தமிழக முதல்வருக்கு இது பற்றி தெரிவிக்கிறோம், எடுத்துச் சொல்லுகிறோம் என்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளும்படி கேட்டதாகவும், இதன் அடிப்படையில் உண்ணாவிரதம் பலசாறு கொடுக்கப்பட்டு முடிவுற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் கங்காதரன் பாபு, நகர துறை செயலாளர் என்றும் அன்பு நெஞ்சம் ஜாபுல்லா, காங்கிரஸ் பேரிக்கத்துடைய வட்டார தலைவர் அம்சா அப்ரஹாமும், சபி சிவராஜ், சிபிஎம் நிர்வாகிகள் மணி முருகன் தங்கராஜ், சிபிஐ ஒன்றிய செயலாளர் கனி ஆகியோர்கள் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்ததாக நமது நகர்வள பகுதிக்கு திரு கலை அமுதன் அவர்களும் திரு சிவசங்கரன் அவர்களும் தெரிவித்தார்கள் என்று நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவளித்து போராட்டம், அஞ்சிக் கொண்ட பகுதியிலே மக்கள் நடத்தும் போராட்டம். இது அரசியல் சாதனை சட்டத்தின் இந்த கட்சியில் இருந்தால் தான் நீங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் தான் அரசாங்கம் வந்த முடியும். அரசாங்கம் வந்தால் தான் சட்டத்தை கட்சியில ஆனா ஒரே ஒரு கட்சியில் உண்மையாவே மக்களுக்காக பாருங்க. அந்த கட்சி இது பற்றி நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்த போது உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கப்பட்டது என்றும், யானைகள் வராமல் நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழகத்தினுடைய முதல்வரிடம் எடுத்துச் சொல்ல இருப்பதாகவும் திரு அறிவுமணி அல் யாக்கத்தரி அவர்களும் நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் ச இளஞ்செழியன் போன்றோர்கள் தெரிவித்ததாக தெரிவித்தார். இதுபோன்ற நகர்வள பகுதியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி
தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சென்று பார்ப்பதற்கு யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி இதுவரை அங்கத்தினராக ஆகாதவர்கள் அங்கத்தினராக ஆகுங்கள் என்று அன்போடு கேட்பது நீலமலை அன்பில். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.